அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆணையர் பாரதிதாசன், கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் தலைமையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணையானது வேகமெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர் யார் என்பது குறித்தான விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் காவல்துறையினர். மேலும் மாணவி அளித்திருக்கக்கூடிய இந்த தகவலினுடைய அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த நபர்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரா என்பது தொடர்பாக மாணவி கூறினால் அதற்கு ஏற்றவாறு விசாரணை மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணையில் உள்ள நபரை மாணவி உறுதி செய்தால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பாயும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆணையர் பாரதிதாசன், கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையானது தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது என்பதே தற்பொழுதைய கள தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து எமது செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சசி, வணக்கம். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஒரு நபரிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் என்று மாணவி உறுதி செய்து விட்டாரா? அது தொடர்பான நடவடிக்கையை எடுப்பதற்கு காவல்துறை தயாராகிவிட்டார்களா? என்ன நகர்வில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு படித்த ஒரு மாணவரும் 2ஆம் ஆண்டு படித்த ஒரு மாணவியை நேற்று தனியாக பேசி இருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் 2 பேர் மாணவியை சென்றிருக்கிறார்கள். அப்போது மாணவரை அடித்து தள்ளி இருவரையும் வீடியோ காட்சிகளை எடுத்து வைத்து மிரட்டியிருக்கிறார்கள். பின்பு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில 24 மணி நேரத்துக்கு பின்பாக பல்வேறு யோசனைகளுக்கு பின் அந்த மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தால் புகாரின் பேரில் ENS 54, அதாவது 64 கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதவி ஆணையர் பாரதிதாசன், காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வரும் நிலையில போலீசார் பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் எதுவும் இல்லாததால் குற்றவாளிகளை பிடிப்பதில் சிக்கல் இருப்பதாகவும், ஆனால் மாணவியை பெண் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரிகளை வைத்து நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மாணவி அளித்த தகவலின் அடிப்படையில் ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாணவியிடம் இவர்தான் அவர் உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக கைது நடவடிக்கை தொடரும் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்து மாணவனிடமும் அங்கு சம்பவம் விசாரணையானதை போலீசார் துரிதப்படுத்துகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதற்கு முன்பாக பல்கலைக்கழக வளாகத்தில் பார்க்கப்பட்டார்களா அல்லது வடமாநில நபர்களா, வேறு எங்கேனும் இவர்களை இதற்கு முன்பு பார்த்துள்ளீர்களா என்பது குறித்தான விசாரணையை மாணவர்கள் துரிதப்படுத்துகிறார்கள். தனிப்படை போலீசார் பல்கலைக்கழக வளாகம் மட்டுமல்லாமல் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய CCTV கேமரா காட்சிகள் அடிப்படையிலும் அந்த இரவு நேரங்களில் வெளியே உள்ளே யார் வந்து சென்றார்கள் என்பது குறித்தான சோதனைகளில் தீவிரமாக தேடி வருகிறார்கள். தற்பொழுதைய தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி சசி. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரா என்பதை தொடர்பாக மாணவி உறுதி செய்தால் நிச்சயமாக கைது நடவடிக்கை பாயும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மாணவனிடமும் ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.